2026 ஏன்னா இப்போ வந்து சனி வந்து மீன ராசியில் இருக்கு. மீனம் அப்படிங்கிறது குருவனுடைய தங்கத்தில் அபரிவிதமான முன்னேற்றம் வரும். நான் 8000 இருக்கும்போது சொன்னேன் 12,000 13,000 போகணும். இப்போ 15,000 போயிடும்னு ஈஸியாக போயிடலாம். 13,000 வரைக்கும் போகும். ஹியூஜ் பீப்புள்னு சொல்கிறாங்க கும்பத்தை. அங்கே வந்து வேலை இழப்புகள், கூட்டம் கூட்டமாக வேலை இழப்புகள் ஏற்படுறது, புதிய கல்விக் கொள்கைகளோ அல்லது புதிய பொருளாதார கொள்கைகளோ வர்றது, நிறைய நாடுகளில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும். எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் இந்த 2 பேர்ல அவங்களுடைய ஜாதக அடிப்படையில் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமான வாய்ப்பு இந்த தேர்தலில் இருக்கு. முதலமைச்சர் கேண்டிடேட்ல சீமான் அப்படிங்கிறவர் வந்து ஏடிஎம்கேக்கு சாதகமாக சில விஷயங்கள் இனிமேல் பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவருடைய ஜாதக அமைப்புகள் அது அடுத்த இந்த மதங்கள் சார்ந்து பார்க்குற அவருக்கு அது சம்பந்தமா இருக்கு. கன்னியாகுமரியிலிருந்து அப்படியே கொஞ்சம் மேலே வந்து திருநெல்வேலி, மதுரை அந்த பார்டர்ல ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதங்கள் அரசியல் சார்ந்த அல்லது ஏதாவது தலைவர்கள் வழியாக வரக்கூடிய கலவரங்கள் நடக்கும். அப்ப இந்த சேலம், தர்மபுரியில ஏதாச்சும் ஒரு விபத்துகள் நடக்கும். அப்ப கூட்டமா எங்கெல்லாம் நீங்க சேர்றீங்களோ அங்கெல்லாம் ஆப்பு வருவோம். வணக்கம்ங்க, நேரில் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, வர 2026 பொதுவா எப்படி இருக்க போகுது, அதை பத்தி சொல்லுங்க. நான் ஏற்கனவே நிறைய சேனல்களில் பேசியிருக்கிறேன். 2026 ஏன்னா இப்போ வந்து சனி வந்து மீன ராசியில் இருக்கு. மீனம் அப்படிங்கிறது குருவனுடைய வீடு. பொதுவாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு. அப்போ பொதுவாக ஒவ்வொரு ராசிகள்லையும் இந்த பொருளாதாரத்தை எடுத்து பார்க்குறப்ப முதலீடு, சந்தை அப்படின்னு இருந்தாலும் இந்த மீன ராசியை கொண்டு வந்து கருவூலம்ன்ற வார்த்தையோட குறிப்பிடுறாங்க. அதாவது ஸ்டாக்கு. அப்போ நம்ம சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் எப்படி எங்கே ஸ்டாக் பண்ணுவாங்க மக்கள் அப்படின்னா, நீங்கள் உடனே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போயிடக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது திருப்பியுமே அது சுக்கிரனுடைய ரிஷபராசி. அதனால தான் காலை படம் இருக்கும். நீங்கள் பங்கு சந்தை எடுத்தீங்கன்னா காலை படம் தான் இருக்கும். ரிஷபராசிங்கிறது வந்து முதலீடு செய்யக்கூடிய இடம்ன்றது இப்போ ஜோசியத்தில் பொதுவாக இருக்குது. அதனால தான் மாடலில் மற்றவைன்னு சொல்லி வள்ளுவர் பேசுகிறார். மாடுனா செல்வம். அப்போ அந்த செல்வம் உள்ள நான் சொல்கிறது ஸ்டாக் பண்ணக்கூடிய செல்வம். அப்போ சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் தங்கத்தில் முதலீடு செய்வாங்க. பொதுவாக முதலீடுல அது சேவிங் பண்ணுவாங்க, சேமிப்பாங்க. அப்போ இந்த ராசியில் சனி இருப்பது, சனியுமே வந்து வக்ரம் பரிவர்த்தனையாவது இத்தனை நாள் ராகு இங்கிருந்து வந்தது, தங்கத்தில் அபரிவிதமான முன்னேற்றம் வரும். நான் 8000 இருக்கும்போது சொன்னேன் 12,000 13,000 போகணும். இப்போ 15,000 போயிடும்னு ஈஸியாக போயிடலாம். 13,000 வரைக்கும் போகும். இது வந்து அந்த நாடு இருக்குது, இந்த நாடு இருக்குது, இந்த பாலிடிக்ஸ் பண்ண அந்த பாலிடிக்ஸ் நம்மளுக்கு அது தேவையில்லை. எவன் பாலிடிக்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு தங்கம் ஏறப்போகுதுன்றதுனால அது தங்கத்தில் பெரிய ஏற்றங்கள் வரும். சில்வர் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா தங்கத்திலேருந்து 67% கம்மியாக டிவைடட் பை 67 போட்டால் வெள்ளி கூடயே தான் வரும். அப்போ அதனுடைய அந்த வேரியேஷனில் வரும்னால தங்கம் ஏறப்ப வெள்ளியும் சேர்ந்து வரும். எனவே தங்க விலை அதிகமாகிறது. அப்புறம் முதலீடுகள்ன்றதுல சேவிங் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற, சேவிங்ஸ் வேற. இது வந்து முதலீடு இல்லாமல் சேமிப்பு அப்படிங்கிறது பொதுவாக மாறும். அடுத்து பொருளாதார மாற்றங்கள் உலகம் முழுவதும் நடக்கும். முதலீடுகள் மற்றும் சேமிப்புக்கூடிய அந்த சிஸ்டங்கள் மாறும். நிறைய பேருக்கு இப்போ நிறைய பேர் அதில் சேமிப்பாங்க, சிலர் இதில் சேமிப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் வேற வேற சேமிப்பு சிஸ்டங்கள் மாறலாம். அடுத்து இந்த ராகு வந்து உங்களுக்கு கும்பராசியில் தான் 100 வருஷத்துக்கு இருக்கு போகிறோம். கும்பங்கிறது வந்து மறைபொருள். அப்போ மறைஞ்சிருக்கக்கூடிய பொருள்களை கண்டுபிடிக்கிறது, இந்த ஸ்பேம்லாம் வந்து கட் பண்ணுறது, இந்த அந்த மாதிரி ஃபேக்காக பண்ணுறவங்கலாம் கட் பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி ஹியூஜ் பீப்புள்னு சொல்கிறாங்க கும்பத்தை. அங்கே வந்து வேலை இழப்புகள், கூட்டம் கூட்டமாக வேலை இழப்புகள் ஏற்படுறது, புதிய கல்விக் கொள்கைகளோ அல்லது புதிய பொருளாதார கொள்கைகளோ வர்றது, நிறைய நாடுகளில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுறது. அது நாடு, மாநிலம், மாவட்டம் எப்படி எடுத்துட்டாலும் அதனுடைய ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுறது, புதிய கண்ணோட்டத்தை நோக்கி மக்கள் நகர்றது, கல்வி திட்டங்கள், புதிய கல்வி முறைகள், புதிய கண்டுபிடிப்புகள் வருது, பண பொருளாதார பரிவர்த்தனைகளில் புதிய மாற்றங்கள் வருது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கு ஈக்குவலாக வந்து இந்த ராகு வந்து கும்பராசி இருக்கிறது, கேது வந்து சிம்மராசியில் இருக்கிறது. ஏதோ ஒரு அரசியல் மாற்றங்கள், புரட்சிகள் ஏற்படலாம். அப்போ வந்து நிறைய நாடுகளில் வந்து தாந்தோன்றித்தனமான புரட்சிகள் ஏற்படுறது. அங்கே அதனால மக்கள்கள் இப்போ வெகுஜனங்கள் எழுந்து நின்று ஆட்சிகளை எதிர்க்கிறது. இது மாதிரி விஷயங்களும் அடுத்த ஒரு வருஷம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் அரசியலை பற்றி சொல்லும் போது தான் அது கேட்கணும்னு தோணுது ஐயா. இந்த 2026 அரசியல் வந்து எந்தெந்த தலைவர்களுக்கு வந்து சாதகமா இருக்கும், யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கும், ஆட்சி மாற்றம்ன்றது கண்டிப்பா இருக்கா? ஓகே, இப்போ வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேச முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் 4 வருஷம் அவங்க தான். அது ஒன்றும் வாய்ப்பே இல்லை. நம்ம பேசுறதா இருந்தால் நம்ம தமிழ்நாட்டை பேசலாம். தமிழ்நாட்டில் இப்போ அடுத்த இந்த வருஷம் வந்து ஆட்சி மாற்றம் இல்லைன்னா தேர்தல் வரப்போகுது. இதில் வந்து மொத்தம் 4-5 கட்சிகள் முன்னால் நிற்கிறாங்க. இப்போ வந்து கூட்டணிங்கிறது வந்து இன்னுமே உறுதியாகலை. அதனால தான் எல்லா பேரும் கேம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. எது உறுதியாகலை, நம்ம உறுதிப்படுத்தப்படாமல் இருந்தாலும் யார் யாருக்கு வாய்ப்புகள் இருக்குது, இப்போ யார் யார் முன்னால் வந்து தலைவர்களாக நிற்பாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்டாலின் நிற்பார் கண்டிப்பாக. வேறு யாரும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை டிஎம்கேல.
உதயநிதி ஸ்டாலின் நிற்பாரானா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் எப்படி நிற்பார்? ஸ்டாலின் நிற்கிறப்ப அவர் தான், உதயநிதி ஸ்டாலினுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி தான் ஃபார்வர்டில் நிற்கிறார், அவர் வருவார். அதுக்கடுத்து பார்க்குறப்ப தாவேக்கால விஜய் வருவார். அப்புறமா நாம் தமிழர் கட்சியில் எப்பயும் போல சீமான். அதுக்கப்புறம் வேற கட்சி ஏதாச்சும் யோசிச்சா வரலாமா? யாரும் இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு அன்கண்டிஷனல் சரண்டர்னு சொல்லுவாங்க. பழைய வீடியோக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிருப்பாங்க ஒரு தலைவரை. இப்போ அவரோடய கை கொடுத்துட்டு இருக்க ஆளுகள் இப்போ இந்த மாதிரி அரசியல்கள் இதுக்கு முன்னால் இல்லை. கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு மாதிரி வச்சுட்டு பேசுவாங்க. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு பேசுகிற மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா சில்லற கட்சிகளும் எங்கேயாச்சும் இதை ஒட்டிக்கு போதை தவிர இதில் யாரும் முன்னிலைக்கு வரப்போறதில்லை. அப்போ மொத்தமே இந்த சீமான், விஜய், எடப்பாடி பழனிசாமி, அடுத்து ஸ்டாலின், இந்த 4 பேர் தான். இந்த 4 பேரில் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் இந்த 2 பேரில் அவங்களுடைய ஜாதக அடிப்படையில் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமான வாய்ப்பு இந்த தேர்தலில் இருக்குது. இது எப்படி சார் இன்னும் மாறலையே, ஆள்லாம் இருக்கு, அப்போ அவங்க வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஊதியம் கொடுத்துட்டாரு, அதனதுங்க அந்த ஓய்வூதியம் கொடுத்துட்டாரு, நிறைய விஷயங்கள் சலுகை போடுறாங்கன்னா இது எல்லா கட்சிகளுமே வந்து இறுதியில் பண்ணக்கூடிய விஷயம்தான். இதை யாரும் மக்கள் வந்து இவங்களுக்கு தெரியும் இது வந்து ஏதோ ஒரு பாலிசாக பண்ணுறாங்க அப்படின்னு. இருந்தாலும் ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது இவருக்கு வந்து இப்போ கரண்ட்டாக நான் ஏற்கனவே சொன்னது போல் செப்டம்பருக்குள்ள எலெக்ஷன் வந்தால், இந்த ஆண்டு செப்டம்பருக்குள்ள எலெக்ஷன் வந்தால் செப்டம்பர் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகம் நல்லா இருக்கு. ஒருவேளை செப்டம்பரை தாண்டி ரிசல்ட்டோ எலெக்ஷனோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக மறுபடியும் ஸ்டாலின் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மீதி இந்த 2 பேர் தாவேக்கா, நாம் தமிழர் கட்சி, இந்த 2ல் வந்து நாம் தமிழர் கட்சி தான் ஃபார்வர்டில் வரும். தாவேக்கா வருவதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை இல்லை. ஃபியூச்சரில் வேணால் தாவேக்கா வந்து முன்னிலைமைக்கு வரலாம், 3வது இடமா 2வது இடமா முதலிடமான்றலாம் அது அடுத்து 4 வருஷம் கழித்து பார்த்துக்கலாம். ஆனால் வந்து இப்போதைக்கு இந்த ஃபீல்டில் இவங்க 2 பேர்னால நிற்க முடியாது. இதில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறமா வந்து இந்த மத சார்ந்த கட்சிகள் அல்லது ஜாதி ரீதியான கட்சிகள் எல்லாமே வந்து இப்போ மேக்சிமம் வந்து இது ஸ்டாலினோட தான் நிற்பாங்க, திமுகவோட தான் நிற்பாங்க. அவங்க பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த பக்கம் வந்து உங்களுக்கு பிஜேபின்ற ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கிறதுனால இந்த பக்கம் இவங்க யாரும் வரமாட்டாங்கன்றதுனால இந்த கூட்டணி எப்படி வெற்றி அடையலாமா அப்படின்னா இந்த கூட்டணி வந்து இன்னுமே கொஞ்சம் வலுப்பெறும் அப்படின்றது பார்க்க முடியுது. இதில் வந்து அண்ணாமலை அப்படின்னக்கூடிய கேரக்டர் ஒன்று, அவரை ஒரு சிலர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் கண்டிப்பாக இதில் ஃபார்வர்டில் வரமாட்டார். முன்னாள் அவர் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கராக வேணால் கொண்டு வருவாங்க, அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து கொண்டு வருவாங்களே தவிர இங்கே எலெக்ஷனுக்குள்ளே, தமிழ்நாடு எலெக்ஷனுக்குள்ளே அவருக்கு பொறுப்பு அவரை முன்னிலைமைப்படுத்துறதுக்கு ஒன்று. அப்போ மொத்தம் 4 பேர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக. இந்த முதலமைச்சர் கேண்டிடேட்டில் சீமான் அப்படிங்கிறவர் வந்து ஏடிஎம்கேக்கு சாதகமாக சில விஷயங்கள் இனிமேல் பேச ஆரம்பிப்பார். ஏன்னா அவருடைய ஜாதக அமைப்புகள் அது அடுத்த இந்த மதங்கள் சார்ந்து பார்க்குறோம், அவருக்கு அது சம்மந்தமாக இருக்குது. தாவேக்கா வந்து ஏதாச்சும் கூட்டணிகளுக்கு எதிர்பார்த்தலாமே தவிர எப்படி பார்த்தாலும் இவங்க 2 பேரும் இந்த இடத்துல ஒரு நான் சொல்கிறது வந்து அவங்கள தக்க வச்சுக்கலாமே தவிர, இடத்த தக்க வச்சுக்கலாமே தவிர இந்த இடத்துல அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புகள் இல்லை. இவங்க 2 பேரில் கண்டிப்பாக எடப்பாடிக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. அடுத்தபடியா இயற்கை சீற்றங்கள் என்னெல்லாம் 2026 நடக்கும்? இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறப்ப பொதுவாக நம்ம கும்பராசி, சிம்மராசி இந்த 2 இடங்களை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது வந்து மறைபொருள்னு சொல்கிறாங்க, கும்பத்தை வந்து தண்ணின்னு சொல்கிறாங்க. இயற்கை சீற்றங்கள் அதில் வந்து இப்போ பொதுவாக நீங்கள் டெய்லி வந்து கிரக நிலைகளை பார்க்கணும். அப்போ புதன் எப்போ வக்ரம் ஆகுதுன்னு பார்க்கணுங்க. புதன் எப்போ வக்ரம் ஆகுது அப்படின்றது வருஷத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை ஆகும். இந்த புதன் வக்ரமாகக்கூடிய காலத்தில் ஏதோ நீரினால் ஆபத்துகள் ஏற்படலாம். அது எந்த இடத்துல ஏற்படலாம் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய வடக்குலேருந்து நடு மையத்தை நோக்கி இருக்கக்கூடிய பகுதி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டினுடைய நேர் வடக்குன்னு பார்க்குறப்ப இந்த சென்னை, வேலூர் இந்த பார்டர் இருக்கும். அது வந்து அப்படியே நேராக கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம்னா அந்த இதுக்கு நடுவில் இருக்கிறது தருமபுரி, சேலம் இந்த இடம் தான். அப்போ இந்த சேலம் தருமபுரியில் ஏதாச்சும் ஒரு விபத்துகள் நடக்கும். அது போன வருஷத்துலேருந்தே ஆரம்பிச்சிருக்குது, இந்த வருஷம் அது நடக்கும். சரிங்களா? இதே இந்தியாவுக்கு போடுறப்ப காஷ்மீர்லேருந்து மையத்துக்கு வரும்போது நடுவில் இருக்கிறது எந்த இடம்? அப்போ அந்த பிரதேசங்கள். அப்போ எந்த நாடு வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த நாட்டில் வடக்குலேருந்து மையத்தை நோக்கி வரக்கூடிய இடத்துக்கு நடு மத்தியம். அப்போ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள், அது நீர் சம்மந்தப்பட்ட அசம்பாவிதங்கள். அதுக்கப்புறமா கூட்டமாக, நான் சொல்றது கும்பம்ங்கிறது ஹியூஜ் பீப்புள்னு சொன்னேன்னா, அப்போ கூட்டமாக எங்கெல்லாம் நீங்கள் சேர்றீங்களோ அங்கெல்லாம் ஆப்பு வருவோம். அப்போ எங்கேயுமே கூட்டமாக சேராமல் இருக்கிறது, மக்கள் கூட்டமாக சேராமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கூட்டமாக சேர்ந்துருக்கக்கூடிய நிறுவனங்களில் ஆக்சிடென்ட்கள் ஆகலாம். ஒரு லட்சக்கணக்கான பேர் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுவான். ஒரு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா 25,000 பேர் ஒர்க் பண்ணுவான். அந்த மாதிரி பில்டிங்குகள் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீரினால் வாய்ப்பு, அப்புறமா கூட்டமான இடங்களில் ஆபத்துகள், இது மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். ஏதாச்சும் ஒரு கதிரியக்கம் சம்பந்தமான ஏதாவது ஒரு விபத்துகள் நடக்கலாம். அதுவும் நான் சொல்லக்கூடிய இந்த பகுதியில். அதுக்கப்புறமா இப்படியே வந்தோம்னா கன்னி ராசிங்கிறது வந்து கீழே எட்ஜ், அதாவது வந்துங்க தெற்கு, அதுல வந்து கொஞ்சம் மேலே இந்த பக்கமாக ஏறுறப்ப அப்போ என்னன்னா மதுரை, நான் சொல்ல மதுரை, அப்போ கன்னியாகுமரியிலேருந்து அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம்னா திருநெல்வேலி, மதுரை, அந்த பார்டரில் ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதங்கள் அரசியல் சார்ந்த அல்லது ஏதாவது தலைவர்கள் வழியாக வரக்கூடிய கலவரங்கள் நடக்கலாம்.
ஓகேங்களா? இதே இந்தியாவில் பார்க்குறப்ப அப்படியே மேலே ஏறுறப்ப ஆந்திரா தமிழ்நாடுக்கு அந்த பார்டருக்குள்ளே ஏதோ ஒரு கலவரங்கள் வெடிக்கலாம். இதே மாதிரி உலகத்தில் ஒவ்வொரு இடத்துக்கும் இது மாதிரி கணக்கு போட்டு பார்த்துக்கணும். இந்த மாதிரி இடங்களில் அரசியல் மாற்றங்கள் புரட்சிகள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ இந்த விஷயங்களானே தவிர பெருசாக வேறு பிரச்சனைகள் எதுவும் வாய்ப்பு இல்லை. இந்த தொற்றுகள் கொரோனா மாதிரி தொற்றுகள் அப்படின்றதுனா வாய்ப்புகள் இல்லை. சும்மா சேஃப்டிக்கு ஒரு 4 நாள் சொல்லி வைக்கலாம்னு தவிர அப்படி எதுவும் வாய்ப்புகள் இப்போதைக்கு பெருசாக இல்லைன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பெரிய பொருளாதார சரிவு, பெரிய போர்கள் அப்படின்றதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. இது நார்மலாக தான் போகும். இயற்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதை ஒன்றும் செய்யவும் முடியாது, தெரிஞ்சு வச்சுக்கலாம், அப்படி புரிஞ்சுக்கலாமே தவிர இந்த எல்லாம் மீறினாலும் அப்புறமா கூட்டமாக சேரக்கூடிய இடத்துலையும் பிரச்சனைகள் வரும் பார்க்கலாம்.